மரியாதைக்குரிய அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, இங்கே எழுச்சியுடன் கூடியிருக்கின்ற இளைஞர்கள் பட்டாளமே, நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இன்று முதல் தங்களை இணைத்துக் கொள்ள வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் திரு மணிகண்டன் அவர்களையும், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் திரு வெற்றி அவர்களையும், அவர்களுடன் சேர்ந்திருக்கின்ற 500 பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களையும் வருக வருக என்று நான் என்று வரவேற்று நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையிலே அவர்களில் இணைவதை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அதுபோல திமுகவின் தொழிற்சங்கமாகிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த திரு கண்ணபிரான் அவர்கள் தலைமையிலே 200 திமுக தொண்டர்கள் இங்கே இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். அதுபோல தேமுதிகவின் ஒன்றிய இளைஞரணியின் செயலாளர் திரு பாம்பன் அவர்கள் தலைமையிலே கிட்டத்தட்ட 300 பேர் இன்று நமது இயக்கத்திலே இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வரவேற்கின்றேன். வழக்கறிஞர்கள் திரு பாலபாஸ்கர், யுவராஜ் அவர்களுடன் சேர்த்து 100 வழக்கறிஞர்கள் இன்றைக்கு தங்களை கழகத்திலே இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று நான் இந்த நேரத்திலே நமது கடலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது மாவட்ட கழக செயலாளரும் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினருமாகிய எனது அருமை சகோதரர் திரு கலைச்செல்வன் அவர்களுக்கும் மற்றும் நமது கடலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், கழகத்தின் பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகளுக்கும், அதுபோல பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும், கடலூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், உங்கள் அனைவருக்கும், அதுபோல கழகத்தின் ஆணிவேர்களாகிய தொண்டர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்மாவின் பெயரிலே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த துரோக ஆட்சியாளர்களை விரைவிலே நாம் அவர்களின் ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மா அவர்களின் உண்மையான ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பிலே தமிழகத்திலே உருவாக்கிடுவோம். இழந்திருக்கின்ற துரோகிகளிடம் இன்றைக்கு சிக்கி இருக்கின்ற இரட்டை இலை சின்னத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரையும் மீண்டும் மீட்டெடுப்பதற்காகத்தான் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை இங்கே தொடங்கி இருக்கின்றோம். இந்த இயக்கம் நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சியை எப்பொழுது தேர்தல் வந்தாலும் தமிழகத்திலே அமைத்திடும் என்பது நாம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் நமக்கு தருகின்ற, இளம் பெண்களும் நமக்கு தருகின்ற ஆதரவிலிருந்தே நாம் அறிய முடிகிறது. இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள 6 கோடி வாக்காளர்களிலே 60% வாக்காளர்கள் 40 வயதிற்கு உட்பட்டவர்கள். அவர்களிலே பெரும்பாலானோர் நமது இயக்கத்திற்கு
அந்த இளைஞர் பட்டாளம், இளம்பெண்கள் பட்டாளம் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் தீர்க்க தரிசனத்தோடு உணர்ந்துதான் நமது இதய தெய்வம் அம்மா அவர்கள் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை நமக்கு உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. காரணம், கழகத்திலே அம்மா பேரவை, டாக்டர் எம்ஜிஆர் இளைஞரணி ஆகிய அணிகள் இருந்தாலும் அம்மா அவர்கள் 2009 இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்கி தந்தார்கள். அதன் நோக்கம் வருங்காலத்திலே என்றென்றைக்கும் இளைஞர்களும் இளம்பெண்களும் புதிதாக வாக்குரிமை பெறுகின்ற அனைத்து இளைஞர் பட்டாளமும் நமக்கு ஆதரவாக இருக்கும் என்பதை உணர்த்தி செல்லத்தான் அந்த அணியையே உருவாக்கி தந்தார்கள் என்பது உண்மை. காரணம், சென்னையாக இருந்தாலும் சரி, அது கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, தர்மபுரியாக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் நமது கடலூர் மாவட்டத்திலே இருப்பது போல இளைஞர்களும் இளம்பெண்களும் நமக்கு மாபெரும் ஆதரவாக இருக்கின்றார்கள். இந்த இளைஞர் பட்டாளம் தான் வருங்காலத்தை நிர்ணயிக்கப் போகின்ற, தமிழகத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகின்ற உண்மையான எஜமானர்கள் ஆவார்கள். இவர்கள் சொல்வதைத்தான் அந்த வீடுகளிலே உள்ள பெரியோர்கள் நிச்சயம் கேட்பார்கள். காரணம், இந்த இளைஞர் பட்டாளம் நன்கு படித்தவர்கள், அவர்கள் வருங்காலத்தை நிச்சயம் சரியாக கணித்துக் கொள்வார்கள் என்பதை உணர்ந்திருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் நிச்சயம் இளைஞர்கள் சொல்கின்ற நமக்குத்தான் ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்பதையும் நான் நன்றாக உணர்ந்து வைத்திருக்கின்றேன். நமது இயக்கத்திலே உள்ள நிர்வாகிகள், நீங்கள் அனைவரும் வருகின்ற மே 31க்குள் நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று, ஒவ்வொரு பேரூரிலும், ஒவ்வொரு பேரூராட்சியிலும், ஒவ்வொரு ஒன்றியத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும் வாக்காளர்கள் சேர்க்கும் பணியை திறம்பட செய்து நாம் நிச்சயம் அம்மா அவர்கள் காலத்தில் இருந்த 1.5 கோடி என்ற எண்ணிக்கை 2.5 கோடியாக நீங்கள் ஆக்கி காட்ட வேண்டும் என்று நமது கழக நிர்வாகிகளை நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருங்காலத்திலே அம்மா அவர்கள் சொன்னது போல அடுத்த நூற்றாண்டிற்கும் புரட்சி தலைவரின் ஆட்சியை, அம்மா அவர்களின் ஆட்சியை நாம் கொண்டு செல்வதற்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். உங்களிடம் இந்த ஆட்சியை இன்னும் அடுத்த 25 ஆண்டுகளிலே உங்கள் கையிலே, இந்த இளைஞர்களாக இருப்பவர்கள் கையிலே, தமிழகத்து இளைஞர்கள் கையிலே, இளம்பெண்கள் கையிலே தான் இன்றைக்கு ஆட்சி கொடுக்கப்படும். கட்சியும் உங்கள் கையில் தான் இருக்கும். காரணம், புரட்சி தலைவர் அவர்களுக்கு பிறகு எப்படி அம்மா அவர்களின் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததோ அதுபோல அம்மா அவர்களுக்கு பிறகு நிச்சயம் இளைஞர்களாக இருக்கின்ற நமது கையில் தான் இன்றைக்கு கட்சி இருக்கின்றது. நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் இளைஞர் பட்டாளத்தின் கையிலே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதனால்தான் நமது எதிரிகளும் துரோகிகளும் நம்மை கண்டு அஞ்சுகிறார்கள். அஞ்சுகின்ற விதமாக நாம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழக மக்களை வாட்டி வதைக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்காக போராடுகின்ற ஒரு மாபெரும் இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திகழ்ந்து வருகிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், கடந்த மார்ச் 15ஆம் தேதி மதுரை மேலூரிலே நமது இயக்கத்தின் பெயரை அறிவித்த பிறகு, கொடியை அறிமுகப்படுத்திய பிறகு, கடந்த 10 நாட்களுக்குள் மார்ச் 25ஆம் தேதி முதலாக நாம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற விவசாய பெருங்குடி மக்களின் கோரிக்கையாக தஞ்சை மாவட்டத்திலே, தஞ்சையிலே நாம் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். அதிலே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல் கலந்து கொண்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகையிலும் அந்த செய்தியை அறிந்திருப்பீர்கள். அதிலே கலந்து கொண்டவர்களில் 60% மேல் இளைஞர் பட்டாளம் தான் என்பதும் உங்கள் அனைவருக்கும் நன்றாக நினைவில் இருக்கும்.
விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர்களாகிய பெரியவர் ரங்கநாதன், பெரியவர் PR பாண்டியன், நமது விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற பெரியவர் ஐயா கண்ணு அவர்கள் ஆகியோரது அழைப்பை ஏற்று நாங்கள் நேற்று திருச்சி மாநகரத்திலே அங்கே விமான நிலைய முற்றுகை போராட்டத்தை நடத்தினோம் என்பது உங்களுக்கு தெரியும். 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அவர்கள் அந்த போராட்டத்தை அங்கே நடத்துவதாக அறிவித்துவிட்டு நமது இயக்கத்திடம் நம்மிடம் அவர்கள் ஆதரவு கேட்டார்கள். காரணம், விவசாய பெருங்குடி மக்களுக்கு என்றென்றும் நாம் ஆதரவோடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்கள் நம்மை கலந்து கொள்ள சொன்னார்கள். ஒரு நாள் இடைவெளியிலே நேற்று காலை 11 மணிக்கு அங்கே சென்ற பொழுது கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேல் ஓர் இரவிலேயே வந்து அங்கே தங்கி அங்கே நம்மோடு கலந்து கொண்டு அது விவசாயிகளுக்கு மாபெரும் ஒரு ஆதரவான போராட்டமாக, முற்றுகை போராட்டமாக நடத்தி காட்டினார்கள். இதுபோல நமது தமிழக விவசாயிகளின் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீனவ பெருங்குடி மக்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படி மீனவ பெருங்குடி மக்களை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் இதே தெய்வம் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் எவ்வாறு அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ அதுபோல நிச்சயம் வருங்காலத்திலே அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயம் அம்மா வழியிலே நடக்கின்ற அந்த ஆட்சி நிச்சயம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். அதுபோல அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பு மக்களின் அனைத்து தேவைகளுக்காக போராடி அனைத்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றி தருகின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றென்றைக்கும் செயல்படும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இங்கே இன்றைக்கு நமது இயக்கத்திலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது கடலூர் கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக நமது விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினராகிய எனது அருமை சகோதரர் கலைச்செல்வன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கடலூர் மாவட்ட பிரதிநிதி திருமதி எஸ் விஜயலட்சுமி சீனிவாசன் அவர்களின் ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு அம்மாவின் பெயரை நமது இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவின் திருப்பெயராகிய ஜெயலலிதா என்கிற பெயரை இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன். ஆண் குழந்தைக்கு விஜய் என்று நான் பெயர் சூட்டுகின்றேன்.